நான் கேக்குறேன், ஒரு பெண் மகளை எப்படி, ஒரு பெண் பிள்ளைய எப்படி வாழ்த்தணும்னு தெரியலையே, நீங்க எல்லாம் என்னத்துக்கு நாரதர் வேஷம் போட்டு வர்றீங்க? அற்புதமான பேச்சுமா. நீங்க கேளுங்க, உங்களை வேணாம்னு சொல்லல. ஆனா நான் மறுபடியும் கேட்பேன், அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இருந்தா நீங்க கேளுங்க, உங்களை வேணாம்னு சொல்லவே மாட்டேன், எப்பயுமே நான் சொல்ல மாட்டேன். ஆனா நான் பதில் சொல்றதுக்கு நான் சொல்லிடுவேன், எப்படியா இருந்தாலும் நான் மறுபடியும் கேட்பேன். அதுக்கு நீங்க பதில் சொல்ற மாதிரி இருந்தா நீங்க கேள்வி கேளுங்க, உங்களை வேணாம்னு சொல்லலையா நானு? அதுக்கு முன்னாடி நான் கேட்டேனே, கண்ணகி போல் நீ வாழ நினைக்கணும்னு சொல்றீங்களே, அப்ப நான் வந்து வாழா வெட்டியா இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை, அதானே? உங்க ஆசை நிறைவேறிடுமா? எங்க நல்ல வார்த்தை, இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு ஒரு விவஸ்தை வேணாமாங்க? தெய்வத்துக்கு முன்னாடி நின்று நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. இந்த மாதிரி நல்ல நேரத்துல நல்ல இடத்துல போய் இப்படி பேசினா, நீங்க இப்படி வாழ்த்துனீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை எப்படி போகும்? அம்மா அப்பா இருக்காங்களே, அம்மா அப்பாவுடைய சொற்கள் எப்பொழுதுமே இனிமையான சொற்களா மட்டும்தான் இருக்குமா, மத்தவங்க சொல்றதெல்லாம் பலிக்காதாமா. ஆனா அம்மா அப்பா சொல்ற சொற்கள் ஒவ்வொன்றுமே பலிக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா பிறப்பித்தோன், கற்பித்தோன், மனமுடித்தோன், அன்னம் தந்தோன், ஆபத்துக்கு உதவின்னு 5 வகையான தந்தை இருக்காங்க. உங்களே ஒரு அப்பாவா நினைச்சுதான் உங்களை வருக வருகவே வணக்கங்களேன்னு வாழ்த்து பாடுறேன். ஆனா நீங்க அப்படி வாழ்த்து கொடுத்த எனக்கு, வரவேற்பு பாட்டு பாடின எனக்கு, கண்ணகி போல் நீ வாழ நினைக்கணும் ஒரு வாழா வெட்டி பாட்டை பாடுறீங்க நீங்க. அப்படிப்பட்ட நல்ல மகிழ்ச்சியா நீங்க? நான் கேக்குறேன், மனசாட்சியில கொஞ்சமா நெஞ்சில ஈர இருந்தா இந்த வார்த்தையை பேச தோணுமா? இனிமே தேவையில்லாம பேசுற வேலை வச்ச கூடாது, சரியா? எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சு பேசணும். முடிஞ்ச மன்னிப்பு கேளுங்க முதல்ல, புரியுதா? போங்க. அற்புதமான பேச்சு, மிக அழகான பேச்சு, அதை விட தெளிவான பேச்சு. இதுல ஒரு விஷயம் தெரியுமா?